நகரம் என்ற பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் மிகவும் நல்ல மன்னர். தன் நாட்டில் வாழும் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர். அவரின் வீரத்தை மக்கள் அறியும் வண்ணம் வடநாட்டில் உள்ள ஒரிசா மாநிலத்தை கைப்பற்றி வெற்றியோடு மன்னர் விஜயநகரம் திரும்பினார். கிருஷ்ணதேவராயரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஊரின் நடுவே நினைவு தூண் ஒன்று அமைத்து விஜயநகரமே திருவிழா கோலம் கொண்டுள்ளது. அரசவையிலும் வெற்றி கொண்டாட்டம் நடைபெறுகிறது. வாருங்கள், நாமும் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோம். வட இந்தியாவில் வெற்றி கொடி நாட்டிய மன்னர் கிருஷ்ணதேவராயர் வாழ்க வாழ்க, மன்னர் வாழ்க வாழ்க. சோழ வெற்றி வாழ்வுன்னை அழகிய பூவே செல்லதியோ மலரிடு சகே சேர்க்கும் வீர மாற காதல் மாற பூவோர் ஏங்கும் வீர பாவோர் போற்றும் வீர உரைவாளரை தாங்க பருவோர் புவி தாங்க பலவாயமையாட வருவாய் களம் ஏற ஆயிரம் வேளம் போல போர்க்களம் சேரும் சோழ வேந்தா ராஜராஜ வாராய் வாகை சூட வீரா ராஜ வீர சூரா வீர சூர. அனைவரும் ஆனந்தத்தில் இருக்கும் போது தாங்கள் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்களே, என்னவாயிற்று அரசே? அதுவா அமைச்சரே, நான் சிறு வயதில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். எதை பற்றி அரசே? அதாவது உலகிலேயே அதிக அளவு அழகும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய இடம் அது என்ன என்று கேட்டபோது அதுதான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கம் இப்போது எங்கே இருக்கிறது என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொர்க்கமா? என்ன தெனாலிராமரே, உங்களுக்கும் தெரியவில்லையா? கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் தெனாலிராமரும் ஒருவர். தன்னுடைய நகைச்சுவையான பேச்சால் அரசரையும் மற்றவரையும் மகிழ்விப்பவர். எதனையும் சிந்தித்து செயலாற்றும் தெனாலிராமரை அரசருக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் மற்ற மந்திரிகள் தெனாலிராமரை பொறாமையோடு பார்ப்பார்கள். மன்னா, எனக்கு சொர்க்கம் இருக்கும் இடம் தெரியும். ஆனால் அதை தங்களுக்கு காட்ட சிறிது கால அவகாசமும் 1000 பொற்காசுகளும் வேண்டும் மன்னா. நிறுத்துங்கள். தெனாலி எதையும் யோசிக்காமல் கூற மாட்டார். தெனாலிராமரே, நீங்கள் கேட்டபடியே பொற்காசுகளும் 2 மாத அவகாசமும் தருகிறேன். அதற்குள் நீங்கள் சொர்க்கம் இருக்கும் இடத்தை காட்ட வேண்டும். இல்லை என்றால் அதற்கு உரிய தண்டனையை பெற வேண்டும். என்ன சொல்கிறீர்? அப்படியே ஆகட்டும் மன்னா. யார் அங்கே? 1000 பொற்காசுகளை எடுத்து வாருங்கள். இதோ மன்னா.
தெனாலி, நீங்கள் கேட்ட பொற்காசுகள். நன்றி மன்னா. 2 மாதங்கள் சென்றன. தெனாலிராமர் சபைக்கு வரவே இல்லை. தெனாலிராமரை காணாமல் அரசருக்கு கோபம். என்ன, இன்றும் தெனாலி சபைக்கு வரவில்லையா? இதோ இதோ வந்து விட்டேன் மன்னா. நீங்கள் வந்து என்ன பயன்? நான் கேட்ட சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டீரா? கண்டுபிடித்து விட்டேன் மன்னா. நாளை காலை நம் எல்லோரும் அங்கு செல்லலாம். புறப்பட தயாராக இருங்கள் மன்னா. மறுநாள் காலை அரசரும் தெனாலியும் மற்றும் சில மந்திரிகளும் வீரர்கள் புடைசூழ அரண்மனையை விட்டு புறப்பட்டு ஒரு அழகான காட்டிற்குள் அவர்களை அழைத்து வந்தார் தெனாலிராமர். மன்னா, இன்று இங்கு தங்கி பிறகு நாம் சொர்க்கத்தை பார்க்க போகலாம். இதுவும் நல்ல யோசனைதான். வீரர்களே, தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னா. வனமே வண்ண வண்ண மலர்களால் பூத்து குலுங்குகிறது. ஆறுகளிலும் ஏரிகளிலும் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அழகான நீர்வீழ்ச்சி, பசுமையான பழந்தோட்டங்கள், அவைகளை நாடி வரும் அயல்நாட்டு பறவைகள், இவற்றின் மத்தியில் வனவாசிகளின் மகிழ்ச்சி ஆரவாரம். அமைச்சர்களே, இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. தெனாலிராமனின் தயவால் தான் இங்கு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இத்தனை நாட்களாக நம் ராஜ்யத்தில் இப்படி ஒரு இடம் இருப்பதாக நீங்கள் யாரும் என்னிடம் கூறவே இல்லையே. அதுவா மன்னா? நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைத்து விட்டோம் மன்னா. ஆனால் மன்னா, தெனாலிராமன் தங்களுக்கு சொர்க்கத்தை அல்லவா காட்டுவதாக அழைத்து வந்தார். அதை காட்டவே இல்லையே மன்னா. ஆமாம், எங்கே அந்த தெனாலிராமன்? அவர் எங்கே இனிமேல் வரப்போகிறார்? அதுதான் கை நிறைய பொற்காசுகளை கொடுத்து விட்டீர்களே மன்னா. வெட்டி பேச்சு வேண்டாம். தெனாலியை தேடும் வழியை பாருங்கள். அதோ அங்கே பாருங்கள், தெனாலிராமன் வருகிறார். மன்னா, முதலில் இந்த பழத்தை சாப்பிடுங்கள், பிறகு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆஹா ஆஹா, இது வல்லவோ கனி! எவ்வளவு ருசியை ஆண்டவன் இதற்கு கொடுத்திருக்கிறான். சொர்க்கம் சொர்க்கம். ஆமாம் தெனாலி, சொர்க்கத்தையே காட்டுவதாக கூறினீர்கள். எங்கே சொர்க்கம்? மன்னா, இந்த இயற்கை, பசுமையான மரங்கள், சுத்தமான காற்று,
பூத்து குலுங்கும் செடிகள், சுவையான கனி வகைகள், இதை விடவா சொர்க்கம் பெரியது? இறைவன் சொர்க்கத்தை விட மேலான இந்த இயற்கையை நமக்கு அளித்திருக்கும் போது நாம் ஏன் இல்லாத சொர்க்கத்தை தேட வேண்டும்? யோசியுங்கள் மன்னா. அது சரி தெனாலி, இந்த இடம் எனக்கு சொர்க்கத்தை போல் மகிழ்ச்சி அளிக்கிறது. மன்னா, தாங்கள் வழங்கிய பொற்காசுகள்? ஆமாம், நான் கொடுத்த பொற்காசுகள் என்னவாயிற்று? மன்னா, இந்த இடம் மட்டும் சொர்க்கமாக இருந்தால் போதுமா? நம் விஜயநகர சாம்ராஜ்யமே சொர்க்கமாக மாற வேண்டும் என்று நல்ல விதைகளையும் மரக்கன்றுகளையும் வாங்கி பயிர் செய்ய சொல்லிவிட்டேன். இன்னும் சில வருடங்களில் நம் மக்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள் மன்னா. தெனாலிராமரே, நல்ல காரியம் செய்தீர். உங்களால் சொர்க்கம் நம் கையில் தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். என்ன, நம் இயற்கை வளம்தான் சொர்க்கம் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இனியாவது நம்மை சுற்றியுள்ள இயற்கையை அழிக்காமல் மரம், செடி, கொடிகளை வளர்த்து இயற்கையை பாதுகாப்போம். செடிகளை வளர்ப்போம், சொர்க்கத்தை பார்ப்போம், நாமும் சொர்க்கத்தில் வாழ்ந்து மகிழ்வோம்.